ஹாய் டிகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியபாளையம் தாங்க வந்திருக்கோம். பவானி அம்மன் தேவியை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் வித்து ஃபேமிலியோடு. வாங்க நம்ம பவானி அம்மன் தேவி எப்படி இருக்காங்கன்றத போய் வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் வருது. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் உள்ளே போய் சாமி பார்ப்போமானே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இருந்தாலுமே சரி, நம்ம போயிட்டு அம்மனை வந்து தரிசிச்சுட்டு தான் வரணும். போகலாம் வாங்க. ஹோட்டல்ல இப்படிதான் சூப்பு செய்வாங்க. இப்படி மசா மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊரு போய் சேர்றது? கொஞ்சம் வேகமா தான் அனுப்பி வைக்க சொல்லுது. டிஃபன் வந்து வேறு லெவலில் அருமையாக இருந்துச்சு. ஸோ யாடு டிஃபன். ஒன்றும் முடிக்கலையா நீங்கள்? ஏந்துக்கிற மாதிரி தெரியலையா? இன்னொரு தோசை வேணுமா? என்னடா பார்த்துங்க. இங்கே பாரு. ஹேய் ஹாய் சொல்லு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. சமையல் பண்ணிகிட்ருக்காங்க, பொங்கல் வச்சிட்ருக்காங்க. நம்ம லொக்கேட் ஆன பிளேஸ் வந்து இந்த இடம் தாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் நல்லா ஒரு வசதி வந்து இருக்குது. ஒரு சின்ன இடம் தான், இது உள்ளே நம்ம பார்க்கிங் வசதி வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் ஆடு வந்து அம்மனுக்காக நேர்ந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எங்கள் டீம் வந்து பொங்கல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து கோவில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அவளை தூக்க வேண்டியதான் பொங்கல்லாம். எடுத்துட்டேனே, ஃபஸ்ட்டு அதை தான் எடுத்தேன். ஸோ இங்கே ஒரு ஆலமரத்தில் மாமா ஸோ இங்கே பார்த்தா ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே. ஸோ நம்ம டீம் எல்லாமே இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டிகே ஃபேம்ஸ் பார்த்தீங்கன்னா என் மாமாவோட கல்யாண நாள் இன்றைக்கி. ஸோ அதுக்காக அவங்க வந்து பெரியபாளையத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அம்மன் கோயிலுக்கு. பை ஸ்பான்சர் பை எங்கள் மிஸ்டர் வீரா அண்ட் கீதா பனங்காட்டு பாக்கம். அவரோட சன்னு, அவங்க மருமகன். கோயிலுக்கு போகிற மெயின் தெரு வந்து இது தாங்க. சைடில் வந்து பஜாஜ் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ எல்லா அனைத்துமே இங்கே வச்சுருக்காங்க. கூட்டம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே போய் சாமி பார்க்க முடியுமா அப்படின்றது தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் காலையில் ரொம்ப ஒரு ட்ராஜடியாக வந்தோங்க. என்ன ஆச்சுன்னா, காரு வந்து கிளட்ச் பிளேட்டு போயிடுச்சு. இந்த டிராஃபிக்கில் நின்று கிளட்ச் பிளேட்டு அவிஞ்சு போச்சு. திருப்பி அப்படியே கூல் பண்ணி திருப்பி பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்றது தெரியல, பார்ப்போம். வண்டி அவங்ககிட்ட கேளு. சரி வாங்க வாங்கிக்கலாம். இந்த ஈசல் வந்து காலத்தில் லைட்டாக லைட்டாக சாப்பிட்டு வாங்க.
எங்க ஃபேமிலி எல்லாரும் விஐபி தான். கோவில் மனோட வெயிட் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரைட்டா சாமி பார்த்துட்டு வந்துருவோம். பட் ஹியர் வெயிட்டிங் மோர் தென் 15 minutes. வாட் யூ திங்கிங் அபவுட்? கோயிலில் வந்தாச்சு. கூட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். நிறையவே கூட்டம் இருக்குது. இந்த மாதம் வந்து என் முன்னாடி வேறு திருநெல்வேலி வைக்கிறாங்க. நல்லபடியாக இருக்குன்ட்டு ஆடுறா ஆடுறா டான்ஸ் ஆடுறா 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 என்ன வீடியோ Preparation going to start right now. In place. Patu. Chicken pakora ready ஆயிட்டு. ஏய் நான் தான் சொன்னேன்னா பாம்பு ஏதோ இரு முதல்ல இதை கலரிட்டு அப்புறம் என்னமோ ஐடியாவா சொல்றது அதான் சொன்னேன் என்ன அடிக்குது அந்த கொஞ்சம் நாளுக்கு எடுத்து போயிடலாம்ல ஆஹா அங்க தூக்கிட்டு போங்க. இங்கெல்லாம் வெயில் வந்து தான் இருக்கும். எங்கப்பா அந்த அந்த இப்படி வந்து நான் ரெடி இருக்கும் எல்லாருக்கும் இல்ல இல்ல நான் போட்டா நான் போடுறேன் இந்த பக்கம் வந்துட்டாவே போதும் பிரகாஷ் அது பேசுறீங்களா அது ஆஃப் பண்ணிட்டேன் அதான் இறக்கிடுமா முதல்ல அப்போ இது பண்ணு தூக்கு அதுக்கு ரெண்டு போதும். அப்படியே ஒன்று வந்து அப்படியே உண்டான விட அரிசி கம்மியா போடு போதும். நிறைய போட்டோம்னா தான் இதுவாயிடுது கூழ் மாதிரி ஆயிடுது. பிரியாணி மசாலா எல்லாம் போடு வெங்காயம் தான் போட்டுக்கிறான்
இப்படி திருப்பு, இப்படி இல்லை இப்படி 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 திருப்பு. அப்படிதான். மூணுச்சுமா கட் பண்ணுமா? மூணுச்சுமா. சரியா நல்லா இருக்குது. இது வந்து ப்ரௌன் கலரில் வரணும். ரொம்ப நேரமாக பிடிச்சிங்கிறியா? டக்கு டக்கு கட் பண்ணிடு. அப்போ தான் சேர்த்துருக்கோம். ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். இது இதே எடுக்கிறியா இல்லையா? இது உள்ள எத்தனை நாள் நீங்கள் போகிறதுக்கு ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கிங் ஜாபம் வந்து குக் பண்ணுறாங்க. நல்லா இது வரும். இது வந்து செத்து நல்லா இதுவாகும். நான் பிரியாணி செய்யும் போது ஆனால் வந்து இப்படி எடுத்தீங்களா? டேஸ்ட்டாக இருக்காடா? மசாஜ் தான் உங்களுக்குலாம். ஆனால் ஒரு டவுட்டு, காலி ஆடை எப்படி வச்சிரு? காலி தான் அதே மாதிரி சொல்லின்னு இருக்கான். எண்ணெய் கொட்டிங்க. லைட்டாக தீ பிடிக்குது, அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. கம்மி பண்ணிடுவோம். எப்பா ஹெல்ப்பர் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுப்பா. கலருங்க கலருங்க. அது வந்து சோப் பண்ணி இங்கே தொட்டாட்ட மாடு அட்லீஸ்ட் இங்கே வரல. நாங்கள் வைக்கிறது சூப்பு அப்படிதான் இருக்கும். கரெக்டு கரெக்டு. அதில் வேறு தண்ணி இருக்குல்ல, நான் அது கொஞ்சம் சரியா. ஆமாம், அதான் லாக் பண்ணி வந்தாரு காலையிலேருந்து. மட்டன் சுக்கா ரெடி. ஓகே ரெடி. ஆ பண்ணிப்பா. ப்ளவுஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி எங்கெங்க பார்த்துருப்பீங்க? வாங்க, வேற லெவலு. அதுதான் தம்பி வேற இவ்வளோ நேரம் கலைன்னு இருந்தாராம். ஸோ பிரியாணி மாஸ்டரே நான் தான். இங்கே நான் செய்கிற பிரியாணி தான் நீங்களாம் சாப்பிடணும். அப்படிங்களா? ஆமாம். சரி ரைட்டு. வீட்டில் போட்டு அங்கே கொடுங்க, அங்கே கொடுங்க. 3 பீஸ் வருமா ஒரு ஆளுக்கு? என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? எப்படி இருக்குதுன்னு சொல்லுமா? சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு பிரியாணி? சூப்பரா இருந்துச்சு. மட்டன் சுக்கா அருமையானது. அருமையா இருந்துச்சா? தினேஷ் கைவண்ண சூப்பர். ஓகே, அப்புறம் வேற யார் சொல்றீங்க? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கா? வேற லெவலா? அருமை. நீங்க அவுட் ஆஃப் த வேர்ல்ட். நீ ரைட்டு. நச்சுன்னு இருக்கா? ஓகே, இது மட்டன் சுக்கா மிக மிக அருமையாக இருந்தது. நல்ல டேஸ்ட்டு. அவருக்கு பெரிய என்ன சொல்லலாம், பாராட்டுக்கள். அந்த செஞ்சவருக்கு மிஸ்டர் தினேஷ்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. நல்லா இருந்தது, சூப்பர். நல்லா தான் இருந்தது. சூப்பு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னொரு கிளாஸ் குடிக்கிறீங்களா? குடிக்கணும்.